ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னென்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஒரு வேளை இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அரௌண்ட் 49,153 தெரியுதுங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ 49,133 ஓகேயா? ஸோ சப்போஸ் நேற்று மார்க்கெட்டில் 100 49,100 ஸ்ட்ரைக்கில் வந்து நீங்கள் வந்து சரி நான் ஸ்ட்ரைக் ரெண்டுமே காட்டுறேன், காலு புட்டு ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து கால் ஆப்ஷன் இருக்குது, அடுத்து புட் ஆப்ஷன் இருக்குது. அடுத்த ஸ்ட்ரைக்கிங் காட்டுற பாருங்க, இது புட் ஆப்ஷன், இது கால் ஆப்ஷன். ஸோ ரெண்டுமே நேற்று வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஜோனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கால் ஆப்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரிலன்ட்டு நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கிடுறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, சப்போஸ் நம்ம தோத்துட்டா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் சைமல்டேனியஸ்லி புட்டும் வாங்கிடுறீங்க. சரியா? அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் வாங்கிறோம். 300 மேலே வாங்குறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று எல்லாமே 300 350 ரேஞ்ச் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போது இந்த சினாரியோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் பாருங்கள். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? ஆல்மோஸ்ட்டு 148 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 148 சம்திங் ட்ரேட் ஆகுது இந்த கான்ட்ராக்டில், புட் ஆப்ஷனில். அதே இது வந்து கால் ஆப்ஷனில் பாருங்கள் எவ்வளோ ட்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்த கரண்ட் கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து 170 கிட்டே ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த சினாரி எடுத்துங்க. 350 மேலே நேற்று நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலமைன்றதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன். ரெண்டுமே 150 மேலே ட்ரேட் ஆகுது. 170 அப்படின்னு வச்சுங்க, சரிங்களா? இது 170 ட்ரேட் ஆகுது கால், புட்டு 150. ஓகே, ஸோ ஒரு 20 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நான் இந்த எக்ஸலில் காட்டுறேன், அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டுமே நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் நீங்கள் பார்த்தீங்க. கரண்ட் மார்க்கெட் வந்து இட் இஸ் நவ் 49,150. அதனால் நம்ம என்ன பண்ணோம், 49,100 ஸ்ட்ரைக்கு. ஏன்னா 200 300லாம் அவுட் ஆஃப் த மணி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸும் பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்டு கம்மியாக தான் மைனஸ் ஆகிருக்கு, ரொம்ப பெரிய மைனஸ்லாம் இல்லை. இதை நீங்கள் எக்ஸலில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கேல்குலேஷனை நீங்கள் எக்ஸலில் பாருங்கள். நான் வந்து இப்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம 49,150 இருந்ததுனால நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோன்றது அடுத்த இதில் காட்டுறாங்க. 49,100 ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணியிருக்கோம், சின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஓகேவா? இது ரெண்டுமே என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கோம் நேற்று கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில். நேற்று மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி வாங்குகிறோம், சரிங்களா? இப்போது பேங்க் நிஃப்டி முடிய போகிற லாட் சைஸ்ன்னு எடுத்திங்கன்னா 15 ஒரு லாட்டுன்றது. ஓகேவா? அப்படின்னா இப்போ அடுத்த February மந்த்லேருந்து அது 30 ஆக போகுது ஒரு லாட்டுன்றது. அதாவது பேங்க் நிஃப்டியோட பர் லாட் சைஸ்ன்றது எவ்வளோ ஆக போகுது, 30 ஆக போகுது. பட் இது வந்து ஓல்டு லாட்டுன்ற ஓல்டு எக்ஸ்பீரியனால 15 வச்சுருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களா, நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு. நான் எவ்வளோ கேபிட்டல் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் வந்து லெட்ஸ் சே கோ ஃபார் இட். இப்போது 330 ரூபா கொடுத்து ஒரு லாட் சைஸ் 15 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு குவான்டிட்டி வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைன்றது இங்கே காட்டுது பாருங்கள். ஹவு மச் ஆஃப் கேபிட்டல் ஐ ரிக்வயர்ட் பர் லாட்டுக்கு பேங்க் நிஃப்டியில். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இதுதான் 330 ரூபான்றது. அப்போது நீங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எத்தனை குவான்டிட்டின்றதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பாருங்கள், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு நான் ரஃபாக தான் எடுத்துருக்கேன், எக்ஸாக்டாக எடுக்கல. அதே ஸ்ட்ரைக்கு, லாட் சைஸு சேம். இதில் ஒரு குவான்டிட்டி போடுவோமா? சரி, இதுலேயும் ஒரு குவான்டிட்டி மாற்றிடுவோம். எவ்வளோ கேபிட்டல் வருது நமக்கு? 5,100. ஸோ டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ நமக்கு மார்ஜின் அக்கௌண்ட்டில் இருக்கணும்? 10,050 ரூபா இருந்தால், ஸோ ஒரு 11,000 ரூபா இருந்தால் ஒரு லாட் வாங்கிக்கலாம். கரெக்டாக? இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஓடுது? ஒன்றுத்தில் 170, ஒன்றுத்தில் 150. ஓகே, இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ எதில் 150 எது 170 பார்த்துருமா ஒரு வாட்டி? ஒன்றுத்தில் வந்து 20 ரூபா கம்மியாக போகுது நமக்கு. புட் ஆப்ஷன் எவ்வளோ? இதில் தாங்க புட் ஆப்ஷன் தாங்க 150 ரூபா கிட்டே ஓடுது, 146 ரூபா ஓடுது. ஓகே, ஐ டேக் இட் ரஃப்லி 150ன்னு போட்டிருக்கேன், இது 170. இப்போது யோசிச்சு பாருங்களேன், ஒரு லாட்டுக்கு எனக்கு என்னது கெயினாக லாஸாக? நான் அதாவது நேற்று என்ன பண்ணுறேன், 2 கான்ட்ராக்ட்டும் வாங்கிடுறேன் சைமல்டேனியஸ்லி, கால் ஆப்ஷன் வாங்கிறேன், புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு காலையில் எப்படியும் ஓப்பன் ஆகிடுவான், கேப் அப் ஓப்பன் ஆகிடும் நினச்சி நான் ட்ரேட் பண்ணதுனால எனக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, இட் ஓப்பன் இன் த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, நாட் அ பிக் மூவ், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. எது பெருசில். அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா
கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் என்ன ஆகிடுச்சு, போத் சைடு ஐ மேக்கிங் லாஸ். அண்டர்ஸ்டுட்? ரெண்டு சைடுமே என்ன ஆகுது, மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் டிராஸ்டிக் 500-1000 பாயிண்ட் ஓப்பன் ஆயிருந்தால் ஏதாவது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் லூஸு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் கட் பண்ணலாம். பட் இந்த கேஸில் பாருங்கள் ரெண்டுமே இப்போ இதுவே அடுத்த மாதம் நான் பிப்ரவரி மாதம் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லாட் சீஸை மாற்றிடணும் 30. இப்போ எவ்வளோ வரும் பாருங்கள் உங்களுக்கு லாஸு. இன்கேஸ் இது 30 இருந்தால் எவ்வளோ லாஸு, எவ்வளோ கேபிட்டல் தேவை பாருங்கள் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு சைடு மட்டும் எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ பணம் வேணும், 2 சைடு எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ. சப்போஸ் நீங்கள் ஒரே சைடில் 10 குவான்டிட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே எனக்கு 10 குவான்டிட்டி வேணும்ப்பா, நான் கால் ஆப்ஷனில் 10 குவான்டிட்டி வாங்குகிறேன், புட் ஆப்ஷனில் 10 குவான்டிட்டி வாங்குகிறேன். அப்போது என்கிட்ட மார்ஜின் எவ்வளோ வந்துருக்கணும், ஹவு மச் மார்ஜின் ஐ ஷுட் ரிக்வயர், 2 lakhs தேவை, 2 lakhs மேலே. நெட்டை எனக்கு எவ்வளோ வந்துருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் அப் ஆகினா இதே ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் ஹெவியாக இருக்கும். பட் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதுனால என்ன ஆகிடுச்சு, இது ப்ரீமியம் டிகே ஆகிடுச்சு. இது ப்ரீமியம் டிகேன்னுவாங்க, புரிஞ்சுங்களா நான் சொல்கிறது, ப்ரீமியம் டிகேன்னுவாங்க. மார்க்கெட் ஏறினாலும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் மறுபடியும் சார்ட்டை போய் பாருங்கள், எதுவுமே ஏறாது. இங்கே பாருங்கள் அதே 130 150 பிலோ ட்ரேட் ஆகுதா, இதையும் பாருங்கள் பெருசாக மூவ் ஆகிருக்குது. இது எவ்வளோ வந்திருக்கு, 196 வந்திருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் போடுவோமா, இப்போ இது 196, இது எவ்வளோ 140ன்னு வச்சுங்க, எவ்வளோ வருது, ஸ்டில் த சேம் சைடு. அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கா, அப் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா, சைட்வேஸாக இருக்கான்றது இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராசஸை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஸோ ட்ரேடிங் இப்படி தான். ஸோ ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி நாள் 2 சைடும் வாங்கி வைக்கிறதுலாம் தேங்க்யூ.